அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகனுடைய மூன்றாவது படை வீடான பழனி மலையில தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். கிட்டத்தட்ட காலையில 3 மணிக்கு நம்மளுடைய பிரயாணம் ஆரம்பிச்சது. 4 நாளைகளுக்கெல்லாம் இறைவனுடைய விஸ்வரூப தரிசனம் கிடைத்தது. ரொம்ப நல்லபடியா திருப்தியா சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு இன்னைக்கு உங்க முன்னாடி இருக்கும். நம்ம எத்தனைதான் பெரிய பெரிய இலக்கியங்களை புரட்டி பார்த்தாலும், பெரிய ஆன்மீக தேடல்கள்ல பார்த்தாலும், ரொம்ப ஆதி கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவன் இருக்காங்க, சக்தி கொற்றவை இருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம தமிழ் கடவுளான முருகப்பெருமான் இருக்காங்க. ஏன் இவரை நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்றோம்னா, இப்ப சிவனுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வட இந்தியாவில மற்ற நாடுகள் எல்லாம் நிறைய கோயில்கள் இருக்கு. இந்தியாவில கூட வட இந்தியாவிலயும் இருக்கு. சக்திக்கும் அப்படிதான் எல்லா இடத்துலயுமே கோயில்கள் நிறுவப்பட்டிருக்கு. ஆனா முருகனுக்கே உரிய 6 படை வீடுகளும் நம்ம தமிழகத்துல மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் நம்ம தமிழ் கடவுள் முருகன் என்றைக்குமே சிறப்பானவர். கொற்றவையினுடைய அன்பு மைந்தன். குழந்தையாக இருந்த பருவத்திலிருந்து குமரனாக வளர்ந்த வரைக்கும் நமக்கு பல்வேறு விதத்துல அருள்களை பாலித்துக் கொண்டிருக்கிறார் நம்ம தமிழ்நாட்டுல. அந்த விதத்துல இந்த ஆண்டு நான் ஒரு சின்ன முடிவு பண்ணியிருக்கேன். நம்ம முருகனுடைய 6 படை வீடையும் போய் தரிசிச்சுட்டு வரலான்னு. அந்த வகையில முருகனுடைய 3ஆம் படை வீடான பழனி மலையில இருந்ததா இப்ப நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். பழனி மலைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு படை வீடுகளுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பு உண்டு. பழனி மலைக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்க அப்பா ஒரு திருவிளையாடல் நடத்தினாரு. சாட்சாத் நம்ம சிவபெருமான் தான். அந்த திருவிளையாடல்ல ஒரு ஞான பழத்தை பெறுவதற்காக தன்னுடைய அண்ணன் விநாயகர் வென்றுட்டதுனால கோபம் கொண்டு, ஞானப்பழம் எனக்கு கிடைக்காதா, அதற்கு நான் தகுதி இல்லையா அப்படின்னு கோபம் போட்டு சண்டை போட்டு வந்து இந்த மலை உச்சியில தான் அமர்ந்ததா நம்ம புராணங்கள் சொல்லப்படுதுங்க. இது அதுக்காக மட்டும்தான் சொல்லியிருக்காங்களா அப்படின்னா, இந்த பழனி மலைக்குன்னு நிறைய சிறப்பு இருக்கு. இது சித்தர்கள் நிறைய பேர் வாழ்ந்த பூமி. கிட்டத்தட்ட 100கணக்கான சித்தர்கள் இந்த மண்ணுல வாழ்ந்திருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய முருகனுக்கு சித்தநாதன் அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு. எப்படி நம்ம யோக கலைக்கெல்லாம் ஆதி குருவாக இருக்கக்கூடியவர் ஆதி சிவன் அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி சித்தர்களுக்கு எல்லாம் சித்தர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தலைவன் நம்ம முருகன் சித்தநாதன் அப்படின்ற பேர்ல தான் இங்க வழிபடுறாங்க. இங்க கிட்டத்தட்ட 100கணக்கான சித்தர்கள் மேல இங்க வாழ்ந்திருக்காங்க. குறிப்பா சொல்ல போனோம்னா போகர் சித்தர் தான் இந்த மலை உச்சியில இருக்கக்கூடிய முருகன் சிலையை நிறுவி இருக்கிறாரு. இந்த முருகன் சிலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதா 9 விதமான விஷங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு சிலை. இது தெரியும் நமக்கு நவபாஷான சிலைன்னு. ஆனா ஒரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, இந்த 9 வகையான விஷத்தோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளினுடைய கலவையை கொண்டு இதை தயாரிச்சிருக்காங்க. இது எத்தனை வருஷம் போகரால் உருவாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் இவர் இந்த சிலையை உருவாக்கி இருக்காங்க. இதுக்கு எத்தனை சித்தர்கள் கூட இருந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா